ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரே வயசில் ஒரே ஃப்ளைட்டில் கல்ஃபுக்கு 2 பேர் போனாங்க. கல்ஃப்னால் உங்களுக்கு தெரியும், துபாய், சவுதி அரேபியா, கத்தார், குவைத், பஹ்ரைன். ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தன் வீடு கட்டியிருந்தான், ஃபேமிலியை செட்டில் பண்ணியிருந்தான், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தான், பீஸ்ஃபுல்லாக லைஃபு வாழ்ந்துட்டுருந்தான். இன்னொருத்தன் லோன் கட்டிக்கிட்டு இருந்தான், ரூம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தான், டென்ஷனில் வாழ்ந்துட்டு இருந்தான். ஸோ கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு பொருந்தும். இதில் செட்டில் ஆனவங்களை விட ரெண்டாவதாக சொன்ன லோன் கட்டிக்கிட்டு இருக்காங்க, ரூம் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க, டென்ஷனில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இது ஒரு அபவ் 80% ஆஃப் த பீப்புளுக்கு இது பொருந்தும். ஸோ இதில் சேலரி டிஃப்ரென்ஸ் கிடையாது, 2 பேர்த்துக்குமே டிஃப்ரென்ஸ் மைண்ட் செட்டு தான். இதே போல் பலர் கல்ஃபுக்கு போகிறதுக்கு முன்னாடி நினைப்பாங்க, 2-3 வருஷம் போயிட்டு நம்ம செட்டில் ஆயிடலாம். ஆனால் சிலருக்கு கல்ஃப் டெம்பரவரி ஜாப் கிடையாது, டெம்பரவரின்னு போய் பெர்மனெண்ட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கல்ஃப் வாழ்க்கையில் பிக்கஸ்ட் டேஞ்சர் ஹீட்டு கிடையாது, தனிமை தான், லோன்லினஸ். ஒரு ரூமில் 6 பேர், 8 பேர், ஏன் 10 பேர் ஸ்டே பண்ணுவாங்க. காலையில் வேலைக்கு போவாங்க, நைட்டு டயர்டாக திரும்ப வருவாங்க, அவங்க பாடி பயங்கர டயர்டாக இருக்கும். ஃபோனில் ஃபேமிலிக்கிட்ட வீடியோ கால் பேசுவாங்க. அவ்வளோதாங்க, அன்றைக்கி நாள் முடிஞ்சிடும். இது தாங்க வாழ்க்கை அவங்களுக்கு. இன்னும் சில குழந்தைங்க, இன்னும் சிலர் அவங்க குழந்தைங்கிட்ட ஃபஸ்ட்டு நடக்கிறத கூட பார்த்துருக்க மாட்டாங்க, ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சிலரும் அவங்களோட குழந்தைங்க அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப வயசாகிற வரைக்கும் வீடியோ காலில் தான் பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் வெளியில் பீப்புள் என்ன நினைப்பாங்க, கல்ஃப்னா மணி, ஃபாரின்னா நிறைய காசு இருக்கும். ஆனால் யாரும் அவங்க பார்க்காதது ஸ்ட்ரெஸ்ஸு, ஹோம் சிக்கு, டிப்ரெஷனாக இருக்கிறது, தனிமையாக லோன்லினஸாக இருக்கிறது, சைலண்ட்டாக நிறைய பேர் அழுதுகிட்டு இருப்பாங்க. சிலர் கல்ஃபில் சக்ஸஸ் ஆகிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க சேலரியை சேவ் பண்ணுவாங்க, ஷோ ஆஃபை அவாய்ட் பண்ணுவாங்க, ஃப்யூச்சரை பில்ட் பண்ணுவாங்க, லேண்ட் வாங்குவாங்க, கோல்டு வாங்குவாங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஃபெயிலியர் ஆகிறவங்க சேலரி வந்த உடனே இஎம்ஐ, பைக்கு, ஐஃபோனு, அன்வான்ட் எக்ஸ்பென்ஸு, ஃபேக்கு ஸ்டேட்டஸு, இதில் மணி அவங்களது ஃபுல்லாக டிஸப்பியர் ஆயிரும். ஒரு டேஞ்சரஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கல்ஃப் சேலரி ரெகுலராக வந்தால் மனுஷன் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளார போயிடுவான். அதுக்கப்புறம் பல வருஷம் ரொம்ப ஸ்பீடாக போயிடும். திடீர்னு 10 வருஷம் முடிஞ்சிடும், சேவிங்ஸ் இல்லை. இன்னும் சில கல்ஃப் ஒர்க்கர்ஸு தங்களுக்காகவே வாழவே மாட்டாங்க, ஃபேமிலிக்காக மட்டும்தான் வாழ்வாங்க. ஆனால் சில நேரம் ஃபேமிலி கூட அவங்களோட பெயினை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரு பெயின்ஃபுல் ட்ரூத்தை சொல்லட்டுமா? பல கல்ஃப் ஒர்க்கர் ஸ்ட்ராங்காக ஆக்ட் பண்ணுவாங்க, ஆனால் நைட்டு தனியாக இருக்கும்போது மட்டும்தான் அவங்களோட ரியல் எமோஷன்ஸ் வெளிவரும். கல்ஃப் வாழ்க்கை எல்லாரையும் ரிச் ஆக்காது, ஆனால் எல்லாருக்கும் ரியாலிட்டியை கற்றுக் கொடுக்கும். சிலர் கல்ஃபிருந்து திரும்பும்போது ரெஸ்பெக்டை கொண்டு வருவாங்க, சேவிங்ஸை கொண்டு வருவாங்க, எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வருவாங்க. இன்னும் சிலர் டயர்டு மைண்டாக வருவாங்க, ஹெல்த் ப்ராப்ளத்தோடு வருவாங்க, லோனோடு வருவாங்க, ரொம்ப ரெக்ரெட் பண்ணி வருவாங்க. அதனால் கல்ஃபு போகிறது சக்ஸஸ் கிடையாது, அங்கே இருந்த டைமில் ஃப்யூச்சரை பில்ட் பண்ணினது தான் சக்ஸஸ். ஸோ கல்ஃப் வாழ்க்கை மனுஷனை பணக்காரன் ஆக்கும், இல்லை அமைதியாக அவங்கள உடைச்சிரும். இதுதாங்க கல்ஃப் ஒர்க்கர்ஸோட உண்மையான நிலவரம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.